ஒரு நாள் மகாமுனிவரான வியாசர் உலகின் மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தை எழுத முடிவு செய்தார். ஆனால் அதை எழுத யாராவது தேவையாக இருந்தது. அப்பொழுது அவர் நினைத்தார், இந்த உலகில் இதை எழுதக்கூடியவர் ஒருவரே. அவர் விநாயகர். விநாயகர் முன் வந்தார். முனிவர், நான் சொல்வதை நீ எழுதுவாயா என்று கேட்டார். விநாயகர் சிரித்தார். நான் எழுதுவேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நீ ஒரு நொடியும் நிறுத்தாமல் சொல்ல வேண்டும். முனிவர் சற்று சிந்தித்தார். பிறகு அவர் சொன்னார், நானும் ஒரு நிபந்தனை. நீ எழுதும் ஒவ்வொரு சொல்லையும் அர்த்தம் புரிந்து கொண்டுதான் எழுத வேண்டும். இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். அப்படியே ஆரம்பமானது உலகின் மிகப்பெரிய காவியம். முனிவர் வேகமாக சொல்ல ஆரம்பித்தார். விநாயகர் அதைவிட வேகமாக எழுத ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் எழுதிக் கொண்டிருந்த போது விநாயகரின் எழுத்துக் கருவி உடைந்தது. அவர் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. தன்னுடைய ஒரு தந்தத்தை உடைத்து அதையே எழுத்துக் கருவியாக மாற்றினார். அவ்வளவு அர்ப்பணிப்புடன், அவ்வளவு பக்தியுடன் அவர் மகாபாரதத்தை எழுதி முடித்தார். அதனால்தான் இன்று வரை விநாயகர் அறிவின் கடவுள் என்றும், முதலில் வணங்க வேண்டியவர் என்றும் புகழப்படுகிறார். இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.